நேத்தே பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நந்தினி அவர்கள் திடீர்னு வந்து உடஞ்சி போய் அழறத பற்றிலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். ஆனால் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் பல அதிரடியான சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு. முதல்ல வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் எல்லாருமே இந்த தடவை இந்த சீசனில் கண்டென்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கங்கிறது நமக்கே தெளிவாக தெரியுது. ஒரு இயல்பாக இல்லை. சீசன் 1லலாம் வந்து பார்த்திங்கன்னா, பயங்கர இயல்பாக இருப்பாங்க. போக போக வந்து நிறைய உண்மையான உறவுகள்லாம் வந்து உருவாகிற அளவுக்கு விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் லேட்லி இப்போல்லாம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லாருமே நம்ம கேமராவுக்கு தெரியணுங்கிறதையே மனசில் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம், குட்டிக்கரணம் அடிப்போங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் இப்போ அரோராவை வந்து சில பேர் வந்து குறை சொல்கிறாங்க, சில பேர் வந்து அகோரி கலையரசனை குறை சொல்கிறாங்க. யாருன்னா உள்ள வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆதிரையெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்ன வேணாலும் செஞ்சால் பரவாயில்லையா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துடலான்னு ஒரு நினப்பு வருதுல அவங்களுக்கு, இந்த நினப்பை தான் வந்து மாற்றணுங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி தான் நடக்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த கேமராவில் நம்ம தெரிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயம் நந்தினிக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒத்து வரல. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நந்தினி வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி அட்டாக் வந்துச்சு. நடுவில் கொஞ்சமாக பேனிக் ஆனாங்க, திடீர்னு அழ ஆரம்பித்தாங்க. திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அழுக வந்துடும், உடஞ்சி போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த உப்பெல்லாம் அதிகமாக போட்டு ஒரு விஷயத்தை வந்து கனி அவங்க செஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு விஷயம் பிரச்சனைலாம் நடந்து அப்புறம் 2 பேரை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணி வினோத்தை வந்து ஜெயிலுக்குலாம் அனுப்புனதுக்கு பிறகு தான் ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திடீர்னு கோவப்பட்டு ரொம்ப சத்தமாக கத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க நந்தினி. பேச ஆரம்பித்து இந்த வீட்டில் வந்து எதுவுமே ரியாலிட்டி இல்லை, நான் தான் ரியாலிட்டியாக அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன், நான் கலையரசன் நீ வந்து உனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் கனியக்கா, நான் உங்கள் பேச்சு ஒரு அன்பில் உண்மை இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த அன்பை எனக்கு சந்தேகமாக பார்க்க தோணுது அப்படின்னு ஒவ்வொருத்தங்களையாக மாற்றி திட்டி எல்லாரும் நடிக்கிறீங்கன்னு சொல்லி யாருமே ஒரிஜினலாக இல்லைங்கிறாங்க. நமக்குமே அவங்க ஒரிஜினலாக இல்லைங்கிறத தோணினாலும் கூட இந்த மாதிரி அந்த வீடு இருக்குங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு தான் உள்ளார போனாங்க. அங்கே யாரும் ஒட்டுறவாக இருக்கிறதுக்காக போகலை அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒத்து வரலங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதனாலேயே வந்து அவங்க இந்த மாதிரி பேச ஆரம்பித்து கோவப்பட ஆரம்பித்து கத்த ஆரம்பித்து எல்லாம் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதும் தெரியல. கனி முந்த நாள் நந்தினி எழுதிட்டு இருந்தபோது போய் சரி பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி கனிக்கா உங்கள் பாசத்து மேலேயான டவுட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்க பேசுகிற விதம், கோவமாக இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறாங்க, எக்ஸ்ட்ரீமாக வந்து எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிறாங்க, சென்சிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே இயல்பாக இல்லை, எல்லாருமே நடிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிறது அவங்களுக்கு பயம் வருது, யாரை பார்த்தாலும் நம்ப தோணலைங்கிறதுனால வர பயம். ஸோ ஏற்கனவே வாழ்க்கையில் அவங்க வந்து பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன்ட்டு. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்து அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு இது மாதிரி கவலையாக கஷ்டமாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேராக கன்ஃபெஷன் ரூம்லேயே போய்ட்டு நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. பிக் பாஸும் அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுனாலே என்னவோ டக்குன்னு கதவை திறந்துட்டு வாங்கன்ட்டாங்க. கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரையே பண்ணல. வாங்க கதவு லெஃப்ட் சைடில் கதவு இருக்குது, திறந்துட்டு வாங்கன்னு சொல்லி வர வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நந்தினி வெளியே வந்துட்டாங்க. கடைசி இடத்துல ஓட்டிங்கில் வந்து கலையரசன் பிரவீன் காந்தி இருந்தாங்க. அதில் யார் வெளில போகிறா, இப்போ நந்தினி வெளில போனதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இந்த சீசன் இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.